கைஸ், நம்ம இன்னைக்கு பாடி ஸ்வாப் ட்ராமாவோட 8th பார்ட் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோட்ல சென் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கறக்காக அவங்களால ஏமாத்தப்பட்ட ஒரு பையனோட தங்கச்சியை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே அவங்க அப்பா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் லீ அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு பர்த்டே பார்ட்டி வருது இல்ல, அதுல வந்து நீங்க ஒர்க்கை காப்பி பண்ணல அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணலான்னு இருக்கேன். இதனால உங்க பிசினஸ்க்குமே நல்ல பேர் வரும். அது மட்டும் இல்லாம யூவோட பேருமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு 3 இன்விடேஷன் மட்டும் கொடுங்க, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அதை கொண்டு வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கொடுக்குறாங்க. ஹீரோயின் பாக்குறாங்க என்ன பிளான் போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஹீரோக்கு எந்த டவுட்டுமே வரல. நாங்க கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே அந்த ஃபங்க்ஷனில் தான் காமிக்கிறாங்க. சென்னோட அப்பா எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக கீழேருந்து சென் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அழுக்கு தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறாங்க. உடனே ஹீரோ நடுவில் வந்துடுறாரு. அவர் மேலே தான் எல்லாமே படுது. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ தான் என் அண்ணன் இறந்ததுக்கு காரணம். அவனை வலையில விழுக வச்சு அவன் லவ் பண்ணும்போது அவனை விட்டுட்டு வந்துட்டேன், அதனால அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்க. எல்லாத்தையுமே உண்மையான சென் கீழே நின்று வில்லத்தனமா பார்த்துட்டே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணா சென்னோட அப்பா தான் திட்டிட்டு இருக்காரு. நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, நம்ம ஃபேமிலிக்கு எதனால கெட்ட பேர் ஆயிடுச்சு, எங்க மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவங்க ஃபீல் பண்ற மாதிரிலாம் இல்ல. ஹீரோ கூப்பிட்டு அவங்க வாட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோவுமே கேக்குறாரு என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே உங்களுக்கு தெரியாது, நீ பண்ணது உனக்கு எப்படி தெரியாம போகும் அப்படின்னு கேட்கும்போது, நிஜமாவே எனக்கு தெரியல, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே லீ தெளிவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான், நான் உனக்கு ப்ரூஃப் பண்றவா அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் சென்னை பாக்குறதுக்காக கூப்பிட்டு வராங்க. எப்படியாவது பேசி உண்மையை வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு சொல்லியா தரணும். செம்மையா ஆக்ட் பண்றாங்க. அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. எந்த உண்மையுமே சொல்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. ஹீரோ ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது கேக்குறாரு, இதை நீ பண்ணல அப்படின்னா பண்ணலன்னு சொல்லு, அப்படி பண்ணினா எதுக்காக பண்ணன்னு சொல்லி ரீசன் சொல்லு, அதை விட்டுட்டு எதுக்காக லீவ் மேல பழிய போடுற அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினுக்கு டென்ஷன் தான் ஆகுது. நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டான், கேட்டுட்டே வர இருக்கா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இங்க அப்படியே சென்னோட தங்கச்சி காமிச்சா அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் புதுசா பிசினஸ்க்காக ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீயும் ஏதாவது உங்க அக்கா மாதிரி பண்ணாத அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா புதுசா ஒரு பிசினஸ் மேன் கிட்ட டீலிங் போட்டிருக்காங்க. இவர் ஆல்ரெடி நம்ம ஒரு எபிசோட்ல பார்த்திருப்போம். நம்ம ஹீரோயினை சென் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவர் தான் இவரு. நான் மட்டும் வரல, என் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு பார்த்தா லீ உடம்புல இருக்க சென் தான் வராங்க. சென்னோட தங்கச்சிக்கே ஷாக் ஆகுது. நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவரோட பேர் வந்து யங் டாப் பிசினஸ் மேனா இருக்காரு. இப்ப சென்னோட அப்பா கூட டீலிங்ஸ் எல்லாம் பேசுறாரு. சென்னுமே அங்கதான் இருக்காங்க. உங்க ஆபீஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்குமே இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறாங்க. ஆனா சென்னோட அப்பாக்கு இது எதுவுமே புரியல. எல்லாருமே லீவ் ஆனதுக்கு அப்புறம் சென்னோட அப்பா இவ்வளவு நாளா சென்னுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த டாக்டரை மீட் பண்ணி பேசுறாரு. ஒரு ஏடிஎம் கார்டு கொடுக்குறாரு. இதுல நிறைய காசு இருக்கு. இவ்வளவு நாளா சென்னுக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு தான் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணன்னு சொல்லி நீ ரிப்போர்ட் எடுத்து கொடு, அப்பதான் என் ப்ராப்ளம் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாரு. டாக்டருமே உடனே சென்னுக்கு கால் பண்ணி கேக்குறாரு, நான் இப்ப லீயோட உடம்புல இருக்கேன், சோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அப்படியே சொல்லிடு அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. டாக்டருமே காசை வாங்கிட்டு அப்படியே ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. ஹீரோ காமிச்சா சென் வீட்டுல லைட் எரியலன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க விடுற மாதிரி இல்ல. எனக்கு தூக்கம் வரல, வா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. இவருமே அட்டன் பண்ணும்போது இவங்க வேணும்னே யூ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு கேட்டதுமே டென்ஷன் ஆகிடுது. அவங்க வாட்டுக்கு கட் பண்ணிடுறாங்க. ஹீரோமே பாக்குறாரு. எனக்கு பயமா இருக்கு, இன்னைக்கு இங்கே தங்கறியா அப்படின்னு சொல்லி செட்யூஸ் பண்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பின்ன இருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. கையை பிடிக்கவே தயங்குறாரு. ஆனா இவங்க பேசிக்கிட்டே டச் பண்றாங்க. எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லீவ் ஆகிடுறாரு. சென்னுக்கு கோவமா வருது. கிளாஸ் எல்லாம் கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அப்ப அங்க கரெக்டா சா வராங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ரொம்பவே ஸ்வீட்டா இருக்காங்க. எல்லாத்தையுமே கிளீன் பண்றாங்க. உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதா, நான் வேணா பேசவா அப்படின்னு கேட்கும்போது, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ, என் வீட்டுக்கு வராத, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிருது. நான் போறேன், உனக்கு ஏதாவது வேணா மட்டும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டி கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்கள கார்ல வந்து யாரோ தூக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிச்சா வீட்டுக்கு வராரு. வெளியே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இன்னுமே அவங்க வரல, என்ன ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வேகமா கால் பண்ணி பாக்குறாரு. ஹீரோயின் எடுக்கவே இல்லை. இவருக்கு ஏதோ தோணுது. வேகமா ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. அதாவது சென்னோட அப்பா வீட்டுக்கு போறாரு. இந்த நேரத்துல எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சென்னை வந்து காணோம், நீங்க தான் ஏதாவது பண்ணிருப்பீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அவ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கா, சோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஆகிருது.
வேகமா ஹீரோயினை தேடி வராரு. ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரக்கு முன்னாடியே இவர் வந்துடுறாரு. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு ஹீரோயின் அவர் கார்ல ஏத்திட்டு அவரோட வீட்டுக்கே கூப்பிட்டு வராரு. இங்க நீ சேஃபா இருக்கலாம், அவனோட பெட்ரூம் அங்க இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே காமிச்சு கொடுக்குறாரு. என்னோட அப்பா அவரோட பிசினஸை காப்பாத்திக்கிறதுக்காக சென்னுக்கு மனநல சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லா பிளஸ் முன்னாடி சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே எங்க பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவர் உங்க ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தரமாட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. புதுசா ஒரு ஃபுட் ப்ராஜெக்ட் செஞ்சீங்க, அதுல எல்லாமே உங்களுக்கு நஷ்டமாயிருச்சு, அதுல டபுள் மடங்கா தர எனக்கு ஷேர் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சைன் பண்ணிடுறாரு. இது எல்லாமே சென்னோட பிளான் தான். சென் தான் எல்லாத்துக்குமே பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. யங் உண்மையாவே சென்னை லவ் பண்றாரு, அது சென்னுக்குமே தெரிய வருது. ஹீரோயினுக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல சமைச்சு கொடுக்குறாரு. வெளியே நடக்கிறத பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. பேசி முடிச்சுட்டு டாக்டரை பார்க்க வராரு. எதுக்காக இந்த மாதிரி பொய்யா சர்டிபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையா தான் சொன்னேன், அந்த தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறம் உனக்கே தெரியும் அப்படியே மாறிட்டா, டோட்டலா மாறி இருக்கா, அதை வந்து இந்த டிசார்டர்னால தான் அவ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவே நம்ப வச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணா யங் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. சென்னோட அப்பா கம்பெனியில சென்னுக்கு ஷேர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. ஆனா ஹீரோயின் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு இங்க ஜெலஸ் ஆகுது. இன்னும் டெய்லி யாராவது வந்துகிட்டே இருக்காங்க, இன்னும் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி நீ யாரும் வர வேணாம்னு நான் சொல்லிடுறேன், நீ என்ன பண்ணு, லீ கூட இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லி உண்மையான சென்னை சொல்றாங்க. அப்படிலாம் முடியாது, லீ வந்து நல்லவ, ஆனா நீ டேட் பண்ண யாருமே நல்லவங்க இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாரு. உன்கிட்ட பேசி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வாட்டுக்கு கழிச்சு போயிடுறாங்க. சென்னை பார்க்கறதுக்காக வராரு. அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது போன டைம் லீ என்ன வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டா, அதான் யோசிச்சுட்டே நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு குழப்பமா இருக்கு, இப்படிலாம் பண்ண மாட்டா லிலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க சென் வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்ததுமே அப்படியே ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்துட்டியாச்சா வா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. 3 பேருமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப ஹீரோ ஸ்டார்ட் பண்றாரு, நம்ம ஒன்னா டிசைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல வேண்டாம், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பண்ண உனக்கு ஞாபகம் வந்துடும், வா பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது இல்ல வேண்டான்னு சொல்றல அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன இது லீ மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இப்போ அப்படியே சென்னும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறதா காமிக்கிறாங்க. சென் ஹீரோயின் கிட்ட கேமரா ரெக்கார்டர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் உட்காடுறாங்க. இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது உன் ஷேர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும், சைன் பண்றியா இல்லை ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் நான் காயப்படுத்தவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. சரி நான் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதில் என்னோட பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கை நீட்டும் போது இந்தான்னு சொல்லி பிரேஸ்லெட் அவங்க தூக்கி வீசுறாங்க. கான்ட்ராக்ட் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த பிரேஸ்லெட் கிடைச்சதே போதும் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. வந்ததுமே ஹீரோ கிட்ட நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வேற ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சென்னால ஒரு பொண்ணோட அண்ணா இறந்திருப்பாருல, அந்த பொண்ணு மீட் பண்றதுக்காக போறாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ வந்து உன்னையே வருத்திக்காத, உன்னோட லைஃபை பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கோவப்படுறாங்க. உனக்கு என்ன வேணாலும் பண்ற, நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன், நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நீ இந்த உலகத்தை விட்டே போயிடணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. நான் இந்த சிட்டியை விட்டே போயிடுவேன், உன் கண்ணு முன்னாடியே இருக்க மாட்டேன், நீ உன் லைஃபை மட்டும் வாழு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு ரொம்பவே மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த தனியான பிளேஸுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் மட்டும் தான் அங்க இருக்க போறாங்க. அங்க இருக்கவர் நீங்களும் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கே மனசு மாதிரி இருக்குது. சரி எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவரும் பக்கத்து ரூம்லயே இருக்காரு. ஹீரோயின் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த பிரேஸ்லெட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. இந்த பிரேஸ்லெட் இப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ தான் கொடுத்தா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் நம்ப மாட்டேறாரு. இதுக்கு உனக்கு தரப்போறா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஷேர்ஸ் வேணும்னு கேட்டா நான் கொடுத்துட்டேன், அதுக்கு பதிலாக பிரேஸ்லெட் கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ப மாட்டேறாரு. பிரேஸ்லெட் எடுத்துட்டு போயிடுறாரு. 2 பேருக்குமே நைட்டு தூக்கமே வர மாட்டேது. சரி வெளியே போலான்னு வந்தா இவங்க 2 பேர் பால்கனியுமே ஜாயின் ஆயிருக்கு. 2 பேருமே ஒட்டுக்கா உட்காந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே ஹீரோ மேலேயே தூங்கிடுறாங்க. ஹீரோமே எழுப்பாம விட்டுறாரு. மார்னிங் கிளம்புறாரு. ஆனால் மனசே வர மாட்டேது. ஹீரோயினுமே கூப்பிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு விட்டுறாங்க. என்ன காமிச்சா 55% ஆஃப் ஷேர்ஸை எங்கே வாங்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த கம்பெனியே உங்களுக்கு வந்துடுது. சென்னோட அப்பாவை நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் அவர் சிரிக்கிறாரு. நீங்கள் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாதான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எப்போவுமே அடுத்தவங்களோட உழைப்பை திருடி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. டைம் நீங்கள் மற்றவங்களோட ஒர்க்கை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும்போது உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை நீங்கள் மாட்டி விட்டீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே திமிரா கேட்குறாங்க. அதுதான் சென்னோட ரியல் அம்மா. அவங்கள இப்படிதான் டைவர்ஸ் பண்ணியிருக்காரு, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபேஸே மாறிடுது. நியூஸ்ல எல்லாம் வந்துடுது. ஹீரோ தெரிஞ்சோடனே வேகமாக பார்க்கறதுக்காக வராரு. ஆனால் அவங்கள காணோம்.
பக்கமே தேடி பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே காணோம். என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க வாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அவங்க ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு டாக்டர் வராரு. அவங்கள பார்த்ததுமே நீயும் எல்லாரும் மறந்தானே, நீ எனக்கு மெடிசன் கொடுக்குற, நான் உனக்கு மெடிசன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிடுறாங்க. இவங்க 2 பேருமே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஹீரோயினை பார்க்கறக்காக வந்திருக்காரு. எதுக்காக நீ அந்த பிரேஸ்லெட்டை அவகிட்ட இருந்து வாங்கின அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இன்னுமே புரியலையா, அவளை பற்றி உனக்கு தெரிய வைக்கணும்னு சொல்லி தான் இதை நான் பண்ணேன். அப்போ உனக்கு தெரியும்ல அவள் ஷேர்ஸ்க்காக இதை கொடுத்துட்டா அவள் வந்து பழைய மாதிரி இல்லைன்னு சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுக்காக மட்டும் தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்புற மாதிரியே இல்லை. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே நிமிஷம் நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும். 10 வருஷமா நல்லா ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க. உன்னை பார்க்கும்போது இப்படி ஒரு பர்சன் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என் கூடயே இருக்கியா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே பேசல. இங்கே அப்படியே கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னாச்சு, நைட்டு நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் யோசிக்காத, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு அவ்வளோதான். அதுக்காக உனக்குமே என்ன திருப்பி பிடிக்கணும்னு சொல்லி கிடையவே கிடையாது. நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. அவருமே சரி போகலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சென் வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்குறாங்க. எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போகும்போது செண்டை வில்லத்தனமாக பேசுகிறாங்க. என்ன சந்தோஷமா இருக்கியா, இந்த கேம் இன்னுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரேஸ்லெட்டை திருப்பி கொடு, நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன்ல அப்படிங்கும்போது கரெக்டாக அங்கே ஹீரோ வராரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னா சென்னோட அப்பா கம்பெனியில் பெரிய இடத்துக்கு வரணும், நிறைய ஷேர்ஸ் வாங்குன்னு சொன்னா, அப்போதான் பிரேஸ்லெட் தருவேன்னு சொன்னா, அதுக்காக தான் இது எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. ஹீரோ யோசிக்கவே இல்லை. அப்படியே ஹீரோயினை பார்த்து முறைக்கிறாரு. ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு எதுவுமே தெரியல. உடனே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா ட்ராமா கிசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.